ஹலோ எவ்ரிபடி, வாங்க பார்க்கலாம் என்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லியான 10th டே 1 day 1 meal. நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா ஆஃப் கீ அண்ட் பன்னீர் 150 அண்ட் சோயா சங்க்ஸ் 30 grams. ஸோ இதெல்லாம் போட்டு நான் ஒரு இது வந்து கிரேவியாக நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்றதும் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபர்தராக பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம், ப்ரௌன் ரைஸ் வச்சு ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். அதுவும் ஒரு 2 கரண்டி சாப்பாடு, அந்த குவான்டிட்டி சாப்பாடு தான். அதோட கிராம் அண்ட் வெயிட் எல்லாத்தோடைய டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு கடைசியாக எப்போ போல் வீடியோ எண்டில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ப்ராசஸிங் வந்து நான் வீடியோவில் பாருங்கள். ஓகே, இந்த டைமில் நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் உங்களோட. என்னென்னா, ஒரு சில பேர் என்னை கேட்டிருந்தாங்க, இவ்வளோ குவான்டிட்டி நம்மளால் ஒரு மீல் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் சாப்பிட முடியும். ஸ்லோவாக 1 hour நீங்கள் உட்காந்து பொறுமையாக சவ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம். அண்ட் இதை ஏன் 2 மீலாக எடுத்துக்கக்கூடாதான்னு கேட்டிருந்தாங்க. தாராளமாக எடுத்துக்கலாம். 2 மீல் 3 மீல் தாராளமாக எடுத்துக்கலாம். பட் குவான்டிட்டி தான் முக்கியம். ஸோ 1000 calories நான் பிளான் பண்ணியிருக்கேன். 1000 to 1000 ப்ளஸ் கொஞ்சம் ஒரு 2350 கிலோ 1050 நான் சாப்பிடுவேன். பட் நான் ஏன் அதை சாப்பிட்றேன், என்னோடய வெயிட் அண்ட் ஹைட்டோடைய என்னோடய நீடடுக்கு நான் 1000 சாப்பிட்றேன். நீங்கள் 1500 வரைக்கும் சாப்பிடலாம், யார் யாருக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு பிளான் இருக்கும். ஸோ ஓகே, அப்போது 1500 நம்ம சாப்பிட்றோம். அதை வந்து நம்ம ஒரே மீலாக சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்று கேட்டிங்கன்னா 1500 பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆஃப் ஒரு டிஷ்ஷில் கூட சாப்பிட முடியும். அதை நான் என்னென்னு சொல்கிறேன்னா, ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திங்கன்னா 1000 calories இருக்குங்க. ஸோ அந்த கேலரிஸு அந்த 1/2 kg சிக்கனை சாப்பிட முடியுமானா தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 1/2 grill நம்ம சாப்பிட மாட்டோமா, அந்த மாதிரி தான். ஸோ 1/2 grill நீங்கள் எடுத்திங்கன்னா சாப்பிட்றலாம். பட் கேலரிஸ் அதுவும் 1000 ஆகிடும். ஆனால் உங்களுக்கு வயிறு ஃபில் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதுதான் இதோடைய கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்டஸ்ட் ஐட்டம்ஸ். ஸோ ஆனியன், டொமேட்டோ, கேப்சிகம், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டைஜஷன் ரொம்ப ஸ்லோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் அது வந்து உங்களை வந்து ரொம்ப ஃபில்லிங்காக வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதுக்கான ரெசிபீஸ் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுற மாதிரி. சரி, ஓகே, குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், ஆனால் நிறைய கேலரிஸ் இருக்காது. ஸோ நமக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு பசிக்கவும் பசிக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். சரி, ஓகே, இப்போ என்ன ப்ராசஸிங் நடக்குதுன்னா, நம்ம அந்த மீல் மேக்கர் அண்ட் பன்னீர் சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, ஹேர் ஃபைலில் போட்டது, அதோடு தான் நான் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். மசாலாலாம் போட்டுட்டு அவங்கவுங்களோட காரத்தோட டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிரேவி. இது வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ரைஸுக்கு பதிலாக சப்பாத்திக்கணும் அந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். ஸோ என்னுடைய ஃபுல் மீல் இது தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.